Okay. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi israh li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு 2025ஆம் ஆண்டில் அரபு மொழி பாடத்தை 2025ஆம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட இருக்கின்ற வகுப்பு தொடரில் முதலாவது வகுப்பு இன்றைய வகுப்பாகும். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு பரீட்சை எழுதிய மாணவ மாணவிகளுக்காக தொடர்ச்சியாக இலவசமாக இபிசி நிறுவனத்துக்கூடாக வகுப்புகளை நடாத்தி வந்தோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். கிட்டத்தட்ட 61 வகுப்பு அல்லது 62 வகுப்புகள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றது. அவர்களுக்கு நாங்கள் அல் அரபியத்துல் நாஸியின் பாடப்புத்தகத்தின் முதலாம் பாகம் மற்றும் இரண்டாம் பாகத்தை கற்பித்தோம். அதே போன்று தவணை பரீட்சைகள் இடம்பெறுகின்ற போது அவர்களை பரீட்சைக்காக நாங்கள் தயார்படுத்தினோம். இறுதி பரீட்சை நெருங்கி கொண்டிருந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் சில கடந்த கால வினாப்பத்திரங்களையும் செய்து வந்தோம். எனினும் 2024ஆம் ஆண்டு மாணவர்களுக்குரிய அந்த வகுப்பில் 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதன் காரணத்தினால் அவர்களுக்காகவும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இபிசி நிர்வாகம் அரபு மொழி பாடத்தை தொடர்ச்சியாக நடாத்தி செல்வதற்கு உத்தேசித்து இந்த வகுப்பை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் ஏற்கனவே தரம் 10இல் அரபிக் லாங்குவேஜ் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு ஓரளவு கற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே உங்களுக்கு நான் அடிப்படையிலிருந்து கற்பிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்காது. அந்த அடிப்படையில் மாணவர்களாகிய உங்களது நலனை கருத்தில் கொண்டு உங்களுடைய வேண்டுகோளின் படி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல் அரபியத்துல் நாஸியின் பாடப்புத்தகத்தின் இரண்டாவது பாகத்தை கற்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் நான் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வகுப்புக்கு சமூகம் தந்திருக்காவிட்டாலும் நாங்கள் அல் அரபியத்துல் நாஸியின் பாடப்புத்தகத்தை முழுமையாக கற்பித்தோம். ஆனாலும் ஆரம்ப பகுதிகள் அல் அரபியத்துல் நாஸின்ல பொதுவாக 5 கிஸ்ம், ரெண்டாவது பாகத்தில் 5 கிஸ்ம் 5 பகுதிகள் இருக்குது. சரி, இந்த 5 பகுதிகளில் நாங்கள் ஆரம்ப பகுதிகளை அவற்றுடைய தத்ரீபாத்னா பயிற்சிகளோடு நாங்கள் முழுமையாக பார்த்தோம். இருந்தாலும் எங்களுக்கு கடைசி கட்டங்களில் எங்களுக்கு முழுமையாக பார்க்க கிடைக்கல. சரியா, பயிற்சிகளோடு முழுமையாக பார்க்க கிடைக்கல. எனவே நாங்கள் இறுதி பகுதியை மிக வேகமாக கற்பித்தோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த பாட புத்தகத்தை முழுமையாக பயிற்சிகளோடு கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் நாங்கள் போன வருஷம் படித்த அந்த பாடத்தை நீங்கள் சுயமாக என்ன செய்யலாம், வீட்டில் இருந்தவாறு
யூடியூபினூடாக கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த சர்ச் பண்ணி பாருங்க, எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர். இதுதான் அந்த யூடியூப் சேனல்ட பேர். சரியா? எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர். அல்ஹம்துலில்லா, குறுகிய காலத்தில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறாங்க. ரைட்? ஓகே. அந்த வகையில் நீங்களும் இந்த யூடியூப் தளத்தினூடாக முழுமையாக பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே வந்து அரபிக் லாங்குவேஜ் ஓலெவலுக்கு மாத்திரமல்ல, ஏலெவலுக்கும் தொடர்ச்சியாக ஷேக் இர்ஃபான் இஸ்லாஹி என்ற பிற பல ஆசிரியருக்கூடாக இந்த ஏலெவலுக்குரிய அரபிக் லாங்குவேஜ் பாடம் நடந்திருக்கின்றது. எனவே அந்த பாடத்துக்குரிய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் தளத்தில் பெரும்பாலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலெவல் அரபிக் லாங்குவேஜ் அப்படியெல்லாம் இருக்குது. ரைட்? ஓகே. அதே நேரம் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2021, 22, 23, 24 இந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற வகுப்புகளுடைய ரெக்கார்டிங் பெரும்பாலும் போடப்பட்டிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்ட வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அரபிக் லாங்குவேஜ் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், இங்கப்பா இதுக்கிற நான் நினைக்கிறேன் இது இதல்ல. சரியா? பிளேலிஸ்டில் ஓகே, இந்த ஆயிக்குது அரபிக் லாங்குவேஜ். இதுதான் சாரியா. ரைட் ரைட். நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்கல, அந்த அட்வர்டைஸ் எல்லாம் வருமே. ரைட்? ஓகே. அப்போ இந்த அரபிக் லாங்குவேஜ் அந்த பாடத்துடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2023 9ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பாக நடந்த பாடங்களோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்குது. கடைசியாக 63வது வீடியோவாக இந்த வீடியோவில் கடைசி பாடம் போடப்பட்டிருக்கிற. ரைட். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், உங்களுக்கு நீங்களும் என்ன செய்யலாம், சுயமாக அல் அரபியத்துல் நாஸீன இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிக்கலாம். விளங்கினா? நீங்கள் தாராளமாக படிக்க இயலும். ரைட்? அப்போ அதையும் நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே நீங்கள் கிளாஸுக்கு வந்து படிக்கிறது மிச்சமே நல்ல. ரைட்? அதே நேரம் சில நேரம் கிளாஸ் தவறினா கூட என்ன செய்யலாம், கிளாஸ் தவறினா இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய்த்து பார்க்கவும் வேணும். ஓகே. அதனால் அதையும் நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ நீங்கள் கேட்டதன் பிரகாரம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல் அரபியத்துல் நாஸீன் பாட புத்தகத்துடைய 2வது கிதாபையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதே நேரம் உங்களுடைய வேண்டுகோளின் படி வாக்கியம் அமைத்தல், அதே போல சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குதல் மற்றும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால நாங்கள் 10 வாக்கியங்களை எழுத பழகிறது என்ற விஷயங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாங்கள் பாஸ் பேப்பரை போன வருஷம் செஞ்ச பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செஞ்சு கொள்ள கிடைக்கல. எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா பிள்ளைகள்? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. ரைட். ஓகே. சரி. அப்போ இன்றைக்கு நாங்கள் ரைட், நானும் அந்த உங்களோட தேவை என்ன என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்றிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட ஒரு தலைப்பு கீழால வாக்கியம் எழுதுகிற சம்பந்தமாக ஒரு 2 டாப்பிக்கை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி? அப்போ உங்களுக்கு அதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குமாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கட்டாயமாக கேட்கணும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். சரியா பிள்ளைகள்? விளங்கினா? ரைட். ஓகே. ரைட். ஓகே. அதில் பாருங்க, ரைட். ஓகே. சரி.
ரைட், நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால வாக்கியங்கள் எழுதி பழகிக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு பயிற்சிகள் தரப்பட்டிருக்குதா? நீங்க பாடமாக்கிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்க கொஞ்சம். இல்ல சார். அப்படி ஒன்றும் இல்லை. சரி, அப்படியா? ஆமாம் சார். ரைட், ஓகே. சரி, நாங்க ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் கட்டாயமாக எழுதணும் என்று சொல்லி எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கேள்வியாக வரும், கட்டாய வினாவாக வரும். அப்ப அந்த வாக்கியத்தை நாங்கள் எழுதக்கொள்ள எழுத்து பிழைகள் இல்லாம, இலக்கண பிழைகள் இல்லாம, வாக்கிய ஒழுங்கில பிழைகள் வராம நாங்க எழுத பழகிக்கொள்றது மிக முக்கியமான ஒரு விடயம். மிக முக்கியமான ஒரு விடயம். சில நேரம் நாங்க யதார்த்தமாக எழுத போய், உண்மையாக எழுத போய் இலக்கண பிழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட முடியும். இப்ப உதாரணமாக என்னுடைய குடும்பத்தில் 15 நபர்கள் இருக்கின்றார்கள், 15 அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கொள்ள 15 எழுதுன்றது சில நேரம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். எனவே அந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க அப்படி வாக்கியத்துல பிழை வரவும் படாது, இலக்கண பிழைகள் வரவும் படாது என்ற காரணத்தினால நாங்க கொஞ்சம் கவனமாகத்தான் எழுத வேண்டி இருக்கும். ஓகே, நீங்க இப்ப என்ன எழுதுறீங்க என்றத ஒரு நாளும் அதோட உண்மைத்தன்மையை தேடி வரப்போறது இல்லை. சரியா? ஜஸ்ட் ஒரு வாக்கியம், அதோட குடும்பத்தை பத்தியோ உங்களோட உமா பத்தியோ வாப்பா பத்தியோ எழுத வேண்டி வந்தா அவரை பத்தி இருக்கிறத அப்படியே எழுதணும் என்ற அப்படி ஒரு கட்டாயம் ஒன்று இல்லை. ஜஸ்ட் சும்மா ஒரு வாக்கியமாக 10 வாக்கியங்கள் எழுதி கொண்டா போதும். சரி, அந்த அடிப்படையில ரைட், நாங்க முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய பார்க்கிறது என்னென்றா ஆயிலத்தி அல்லது உஸ்ரதி. ஆயிலாண்டா கருத்து உங்களுக்கு தெரியும், குடும்பம். உஸ்ராண்டான கருத்து குடும்பம். அப்ப ஆயிலத்தி என்று வரும் மேலும் அல்லது உஸ்ரதி என்று வரும் மேலும். ரைட், அப்ப பாருங்க, இதுல நான் சில வாக்கியங்களை தொகுத்து இருக்கின்றேன். இந்த வாக்கியங்களை பார்க்க உங்களுக்கு பொருத்தமான வாக்கியத்தை நீங்க எழுதினா சரி. நீங்க கிளாஸ் முடிய ரைட், நீங்களும் சுயமாக இந்த குறிப்பிட்ட தலைப்பு கீழால வாக்கியங்களை எழுதி எனக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைங்க. விளங்கினா அவளுக்கு? ரைட், இதில் இல்லாத சில வாக்கியங்களும் உங்களுக்கு பொருத்தமாக படும். அப்ப அந்த வாக்கியங்களையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் எழுதி அனுப்பினா ஓகே. ரைட், அதுல முதலாவது பாருங்க, ஆயிலத்தி சகீரத்துன் அல்லது கபீரத்துன். கருத்து என்ன? என்ன கருத்து? குடும்பம் சிறியது. எனது குடும்பம் சிறியது அல்லது பெரியது. குடும்பம் சிறியது அல்லது பெரியது. ரைட், எனது குடும்பம் சிறியது அல்லது பெரியது. அப்ப உங்களுக்கு நீங்க சகீரான் எழுத மேலும் அல்லது இப்படி எழுதலாம் கபீரா என்று எழுத மேலும். சரியா? ஆயிலத்தி சகீரத்துன் அல்லது கபீரத்துன். சரி, ரைட். ரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கலுமா யாருக்காவது? ரெண்டாவது வாக்கியம் என்ன? அதான் முடியட்டும். ஓகே, அதான் முடியட்டும் மகள். ஓகே. இல்ல
ரைட். ரெண்டாவது வாக்கியத்தை வாசிங்க பார்க்க. ரெண்டாவது வாக்கியம். تتكون ஆ عائلة من 4 5 6 أشخاص. ஓகே. இப்ப தத்தகௌஃபனு ஆயிலத்தி மின் அர்பாத்தி அல்லது ஹம்சத்தி அல்லது சித்தத்தி அஷ்ஹாசின். இட கருத்து எப்படி வரும் என்று சொன்னா எப்படி வரும்? என்னுடைய குடும்பம் அர்பாத்தி அஷ்ஹாஸ் அண்ணா 4 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. ரைட். அப்ப நீங்க அந்த சொல்லலாம் தத்தகௌஃபனு ஆயிலத்தி, இது பெண்பால் தானே. ஆயிலா என்ற சொல் வந்து பெண்பால் சொல், இது வந்து பெண்பால் சொல். எனவேதான் தத்தகௌவன் வந்து வந்திருக்குது. ரைட். அரபு மொழியில தகௌவன மின் என்ற உள்ளடக்கி இருந்தது என்ற கருத்துல வார தகௌவன மின். சரியா? இந்த சொற்கள் வந்து அரபியத்துல நாசின் புக்ல வாரதுதானே. அந்த சொற்களை வச்சுத்தான் இந்த வாக்கியங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப தகௌவன மின் என்ற கருத்து என்ன? உள்ளடக்கி இருந்தது. தகௌவன. சரியா? தகௌவன மின். ஓகே, நீங்க சும்மா நோட் பண்ணி கொண்டு போங்க. ரைட். தகௌவன மின். தகௌவன என்ற சொல் வந்தால் கட்டாயமாக மின் என்ற இடைச்சொல் வரும். அப்ப இட நிகழ்கால வினைச்சொல் தான் ஃபிஅல் முலாரி தான் தத்தகௌவனு பெண்பால வந்திருக்குது. அப்ப தத்தகௌவனு ஆயிலத்தி, என்னுடைய குடும்பம் உள்ளடக்கி உள்ளது. மின் கட்டாயம் வரும். சரியா? யார உள்ளடக்கி இருக்கிற? அர்பாத்தி அல்லது ஹம்சத்தி அல்லது சித்தத்தி. 4 5 6 நான் உதாரணமா போட்டுக்கிறேன். அப்போ உங்களுக்கு விருப்பமான இலக்கங்களை நீங்க போட்டுக்கொள்ளலாம். அப்ப மின் அர்பாத்தி அஷ்ஹாசின், என்னுடைய குடும்பம் 4 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. ஓகே. இந்த வாக்கியத்தை நீங்க இன்னொரு மாயும் எழுதலாம். ரைட். எப்படி எழுதலாம் என்று சொன்னா ரைட் தத்தகௌவனு ரைட் ஆயிலத்தி, என்னுடைய குடும்பம் உள்ளடக்கி உள்ளது. மின். சரியா? அபி வ உம்மி, என்னுடைய தந்தையையும் தாயையும் உள்ளடக்கி உள்ளது. அப்ப மின்னி என்றாலும் என்னை. தத்தகௌவனு ஆயிலத்தி மின்னி. சரியா? வ அபி வ உம்மி, என்னுடைய குடும்பம் என்னையும் என்னுடைய தந்தையையும் என்னுடைய தாயையும் உள்ளடக்கி உள்ளது என்று சொன்னாலும் சரி. வழங்கினா அவளுக்கு. ரைட். அப்ப அப்படியும் எழுதலாம. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. தஸ்குனு ஆயிலத்தி ஃபி பைத்தின் ஸகீரின் அல்லது கபீரின். ஓகே. அப்ப சிஃபத்தை வந்து நீங்க பொருத்தமான முறையில போட்டுக்கொண்டா சரி. தஸ்குனு ஆயிலத்தி, என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. எங்கே வசிக்கின்றது? ஃபி பைத்தின் ஸகீரின், சிறியதொரு வீட்டில். ஃபி பைத்தின் ஸகீரின். நான் ஹரக்கத்தொன்னு வைக்கல. எக்ஸாம் பேப்பர்லையும் நீங்க ஹரக்கத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நான் ஹரக்கத்தோட வாசிக்கிறேன். தஸ்குனு ஆயிலத்தி ஃபி பைத்தின் ஸகீரின் அல்லது கபீரின், என்னுடைய குடும்பம் சிறியதொரு வீட்டில் வசிக்கின்றது அல்லது பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றது. அல்லது நீங்க போடலாம், வேற என்ன சொற்கள் போடலாம்? ஜமீலின் அண்டு போடலாம். அப்படின்னா கருத்து என்ன? ஜமீலண்டா அழகான. அப்ப அழகான. எஸ். அப்ப ஃபி பைத்தின் ஜமீலின் என்றா அழகான ஒரு வீட்டில் என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. அல்லது வாசியா கருத்து விசாலமான. விளங்கினா இப்ப உங்களுக்கு? அப்ப தஸ்குனு ஆயிலத்தி ஃபி பைத்தின் என்று போட்டுட்டு ஒரு பொருத்தமான சிஃபத்தொண்ட போடுற. ஸகீரின், கபீரின், ஜமீலின், வாசியா, ஏதோ பொருத்தமான சிஃபத்தொண்ட போட்டா அந்த ஜும்லா வந்து அந்த வாக்கியம் வந்து ஜும்லா முஃபீதாவாக கருத்துள்ள ஒரு வாக்கியமாக அமையும். இது 3வது வாக்கியம். அப்ப முதலாவது சொன்னோம் என்னுடைய குடும்பம் சிறியதா பெரியதா என்றதை சொன்னோம். 2வது சொன்னோம் என்னுடைய குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறன்றதை சொன்னோம். 3வதாக சொன்னோம் என்னுடைய குடும்பம் எப்படியானது ஒரு வீட்டில் வசிக்கின்றது என்பதை சொன்னோம். 4வது குடும்பத்துல மூத்த உறுப்பினர் யாருன்னு கேட்டா வாப்பா, ஏன்னா வாலித். அப்ப அபி என்ன கருத்து? என்னுடைய தந்தை அல்லது வாலிதி. ரெண்டும் சரிதானே. அபுன் என்றாலும் வாப்பா, வாலிது என்றாலும் வாப்பா. அப்ப அபி அல்லது வாலிதி. வாப்பா என்ன செய்யற என்றதை நீங்க போடலாம். ஆமில் என்றா ஒரு பணியாளர். ஆமில் என்றா கருத்து என்ன? தொழிலாளி என்று சொல்லுவோம். ரைட். ஓகே.
ரஷாதா மஹல், இது அரபிக் லிட்டல்ல மஹல், அரபிக் லாங்குவேஜ். சரி, அரபிக் லாங்குவேஜ், அரபு மொழிக்குரிய பாடம். ஓகே, ரைட். அடுத்தது தபீபுன், ஒரு வைத்தியர். முஹந்திசுன், ஒரு பொறியியலாளர். தாஜிருன், ஒரு வியாபாரி. வேற சொற்களும் இருக்குது. ஃபல்லாஹுன், ஒரு விவசாயி என்று நீங்க பொருத்தமான ஒரு வாப்பட தொழிலை நீங்க எழுதலாம். ரைட். அப்ப அபி தபீபுன், அபி முஹந்திசுன், அபி தாஜிருன் என்று எழுதிட்டு, ஓகே, ஹுவ யஅமலு ஃபி மஸ்னஇல் மலாபிஸ். ஹுவ யஅமலு, அவர் பணிபுரிகின்றார், அவர் வேலை செய்கின்றார். ஃபி மஸ்னஇல் மலாபிஸ், ஆடை தொழிற்சாலையில். ஆடை தொழிற்சாலையில். மஸ்னஉல் மலாபிஸ் என்றா ஆடை தொழிற்சாலையை குறிக்கும். அல்லது இப்ப நீங்க வாப்பா வந்து தபீபன் எழுதினால் அவர் எங்க வேலை செய்யறார்? ஃபில் முஸ்தஸ்ஃபான்னு எழுதலாம். வாப்பா சில நேரம் முதாரிஸ் என்று எழுதினால், வாலிதி. இப்ப முதாரிஸ் என்ற சொல் இல்லை இல்லையா? அப்படித்தானே, முதாரிஸ் என்ற சொல் இல்லை. அப்ப முதாரிஸ் ஒன்றும் எழுதலாம். முதாரிஸ் எழுதினா வாப்ப எங்க? அப்ப ஸ்கூல்ல, ஃபில் மதரசா. ஹுவ யஅமலு ஃபில் மதரசா. ரைட். அபி முஹந்திஸ், என்னுடைய வாப்பா ஒரு இன்ஜினியர் என்று எழுதினா நீங்க எழுதலாம் வாப்பா ஆபீஸ்ல வேலை செய்யறா. அப்ப ஹுவ யஅமலு ஃபில் மக்தப். ஓகே. அல்லது அபி தாஜிருன், என்னுடைய வாப்பா ஒரு வியாபாரி. அப்ப ஹுவ யஅமலு ஃபித் துக்கான் என்று எழுதுறது. விளங்கினா? அப்ப பொருத்தமான முறையில நீங்க அதை எழுதி கொண்டா சரி, இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இது 4வது வாக்கியம். ஓகே. இப்ப வாப்பா பத்தி குடும்ப அங்கத்தவர்கள்ல இப்ப நாங்க வாப்பா பத்தி சொன்ன மாதிரி உம்மா பத்தி சொல்லலாம். உம்மி முதாரிசத்துன், என்னுடைய தாய் ஒரு ஆசிரியை, ஒரு ஆசிரியை. அல்லது என்னுடைய தாய் வந்து வீட்டோட இருக்கிறா என்று வந்தால் எங்களுக்கு அதுக்கு பயன்படுத்த சொல்லுன்னா ரப்பத்துல் பைத். ஓகே, ரப்பத்துல் பைத், ரப்பத்துல் பைத்தி என்று எழுதினா சரி, ரப்பத்துல் பைத். நாங்க அந்த என்ன சொல்றது, ஹவுஸ், என்ன ஹவுஸ், வீட்டு என்ன சொல்ற, ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ற இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப். ரைட். ஓகே. அப்ப ரப்பத்துல் பைத், உம்மி ரப்பத்துல் பைத், என்ற உம்மா ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்றது. உம்மி முதாரிசத்துன், அப்ப என்ன படிப்பிக்கிற அல்லது அவ வேலை செய்யற இடத்த சொல்ல மேலும் ஹுவ யஅமலு கொண்டு வந்திக்கிற மாதிரி நீங்க இந்த இடத்துல சொல்லலாம். ஹிய, அவள், தஅமலு, வேலை செய்கின்றாள். ஃபில், நான் உதாரணமா எழுதி காட்டுறத, ஃபில் மதரசதி, பாடசாலையில் அவள் வேலை செய்கின்றாள். அந்த பாடசாலையை நீங்கள் எழுதலாம் ஹுகூமியா என்று எழுதினால் என்ன கருத்து? அரசாங்க பாடசாலை. ஹிய தஅமலு ஃபில் மதரசத்தில் ஹுகூமியா. ரைட். அப்படி எழுதோ மேலும் ஹிய தஅமலு ஃபில் மதரசத்தில் ஹுகூமியா. ரைட். அவ என்ன படிப்பிக்கிற என்றதையும் நீங்க சும்மா எழுதலாம். ரைட். வஹிய, மேலும் அவள், துஅல்லிமு, கற்பிக்கின்றாள். அல் ஹிசாப், கணிதத்தை கற்பிக்கின்றாள். அல்லது அல்லுகத்தல் அரபியத்த, அரபு மொழியை கற்பிக்கின்றாள். சரியா? அல்லது வேற பாடங்கள் உங்களுக்கு சொல்லேலுமாக இருந்தா சொல்லலாம். என்ன? அல் உலூம். அல் உலூம் என்ற கருத்து என்ன? என்ன அல் உலூம் என்றா? சயின்ஸ், விஞ்ஞான பாடம். அல் உலூம் என்றா விஞ்ஞான பாடம். அல்லது சொல்லலாம் என்ன, அல் ஜுகுராஃபியா. அல் ஜுகுராஃபியா கருத்து என்ன? புவியியல் பாடம். புவியியல் பாடம். சரியா? அல்லது அத்தாரீக். அத்தாரீக் என்ற கருத்து என்ன? வரலாறு. அத்தாரீக் என்ற கருத்து வரலாறு. அப்ப ஏதோ ஒன்று போடுறது. ஹிய துஅல்லிமு அல் ஹிசாப். சில நேரம் பல பாடங்கள் வரும். கணிதத்தையும் படிப்பிக்கிற, ஜியோகிராஃபியும் படிப்பிக்கிற, வரலாறையும் படிப்பிக்கிற அண்டு வந்தால் நாங்க என்ன எழுத்தை பயன்படுத்தணும்? எழுத்தை பயன்படுத்துற. அப்ப ஹிய துஅல்லிமுல் ஹிசாப் வல் லுகத்தல் அரபிய்யா வல் உலூம் வல் ஜுக்ராஃபியா வத் தாரீக் என்று எழுத்தை பயன்படுத்தி நாங்க வாக்கியத்தை எழுதி கொண்டு போகணும். சரியா? அப்ப குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போறது. வாப்பா பத்தி சொல்லியாச்சு, உம்மா பத்தி சொல்லியாச்சு. ரைட். அப்ப அதுக்கு பிறகு லீ உக்துன் சகீரத்துன், எனக்கு சிறியதொரு சகோதரி இருக்கின்றாள். லீ உக்துன் சகீரத்துன். ஹிய, அவள்,
ததுருசு படிக்கின்றால் ஃபில் மதரசத்தில் இப்திதாயியதி. ஃபில் மதரசத்தில் இப்திதாயியா நகர்த்தன்னா அல் மதரசத்தில் ஆரம்ப பிரைமரி ஆரம்ப நிலை பாடசாலை. அப்ப அவ ஆரம்ப நிலை பாடசாலையில் படிக்கின்றாள் என்று வரும். ஓகே, இப்ப இது நான் உதாரணமாக போட்டத. அப்ப நீங்க இதுக்கு பதிலாக எழுதுவதாக இருந்தால், இப்ப நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உக்தண்டு போட்டால் இந்த இடத்துல பெண்பால் வரணும். அதான் விஷயம், விளங்கினா? உக்தண்டா சகோதரி தானே, அப்ப நீ உக்துன் சகீருன்னு போட்டா பில. அப்ப இங்க கட்டாயமாக பெண்பால்ல வரணும். அமாரி பிது ஹிய பெண்பால வரணும். ததுருசு பெண்பால்ல வரணும். இதையே நாங்க இப்ப ஆண்பாலு மாத்தினா எப்படி வரும்? லீ எனக்கு, அஹுன் ஒரு சகோதரன் இருக்கிறான், சகீருன் அந்த சிறியதொரு சகோதரன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? ஹுவ அவன் யதுருசு படிக்கின்றான். எங்க படிக்கின்றான்? ஃபில் மதரசத்தில் இப்திதாயியா ஆரம்ப நிலை பாடசாலையில் படிக்கின்றான். ஓகே, விளங்கினா அவளுக்கு? அப்ப அஹண்டு போடுறதோ உஹ்தண்டு போடுறதோ பிரச்சனை உண்டல்ல. எங்க பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, நாங்க சிபத்துகளை போடக்கொள்ள மௌசூஃப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் போடணும். ரைட். அதே போல 7வது வாக்கியத்தை பாருங்க. வலி உஹ்துன் கபீரத்துன், மேலும் எனக்கு பெரியதொரு சகோதரியும் இருக்கிற, மூத்த சகோதரி. நாங்க பெரிய சகோதரி என்பது என்ன கருத்து? மூத்த சகோதரி. மூத்த சகோதரி ஒருவரும் இருக்கின்றார். ஹிய ததுருசு ஃபில் ஜாமியா, அவ எங்க படிக்கிறாங்க? ஹிய ததுருசு ஃபில் ஜாமியா, பல்கலைக்கழகத்தில் அவள் படிக்கின்றாள். ஓகே, சரி. அப்ப இதையும் நாங்க பெண்பாலு ஆண்பாலு மாற்றுவதாக இருந்தால், வலி வ என்பது மேலும் அஹுன் கபீருன், அஹுன் கபீருன் பெரியதொரு சகோதரன். அப்ப ஹுவ அவர் படிக்கிறார், யதுருசு படிக்கிறார். யதுருசு என்ன சொல் நீங்க ஏற்கனவே பயன்படுத்தினா புதிய ஒரு சொல்ல அடுத்த வாக்கியத்துல பயன்படுத்தலாம். என்ன சொல்? யதஅல்லமு. யதஅல்லமு என்றாலும் கருத்து படிக்கின்றார். ஓகே, இப்ப 2 சொல்லும் இருக்குது. நாங்க ஒத்தகரத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தரச படித்தான், தஅல்லம படித்தான். அப்ப யதுருசு படிக்கின்றான், யதஅல்லமு படிக்கின்றான். அப்ப எங்க படிக்கின்றாரு? ஃபில் ஜாமியா பல்கலைக்கழகத்துல படிக்கின்றாரு, பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார். விளங்கினா அவளுக்கு? ரைட். அதே போல நீங்க பாருங்க, ஆனா அக்பர் வலதின் ஃபி ஆயிலதி. ஆனா அக்பர் வலத், நான் மூத்த மகன், மூத்த மகன், மூத்த பிள்ளை. ரைட், மூத்த பிள்ளை. இப்ப நாங்க அஹுன் என்ற சொல்ல வச்சு எழுதுவதாக இருந்தால் இங்க பொருத்தம் இல்லை. என்ன வலி அஹுன் கபீர் என்று சொன்ன பிறகு ஆனா அக்பர் வலதுன்னு சொல்லலுமா? சொல்லலுமா? எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறான் என்று சொன்ன பிறகு ஆனா அக்பர் வலத், நான் மூத்த மகன் என்று சொல்லலுமா? திருப்ப சொல்ல இயலாது. அப்ப நாங்க ஏற்கனவே இந்த வாக்கியத்துல இருந்தது எப்படி என்றா, லீ யுக்துன் சகீரத்துன் வலி யுக்துன் கபீரத்துன் தான் ஏற்கனவே இருந்தது. இப்ப நாங்க தான் அதை ஆண்பால் எப்படி எழுதுறதை பார்த்தோம். அப்ப இதை சொல்லலாம், ஆனா அக்பர் வலத், நான் மூத்த மகன், ஃபி ஆயிலத்தி என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு மூத்த ஆண் பிள்ளை, மூத்த ஆண் பிள்ளை. அதுருசு நான் படிக்கின்றேன், ஃபில் மதரசத்தி அஸ்ஸானவியா. அல் மதரசத்து சானவியா என்ன கருத்து என்ன? செகண்டரி ஸ்கூல். செகண்டரி ஸ்கூல், 2ஆம் நிலை பாடசாலை. கிரேட் 6 to 13 வரங்காட்டி மிக்கிற அந்த ஸ்கூல் தான் அல் மதரசத்து சானவியான்னு சொல்றது. ரைட். கடைசியாக உஹிப்பு ஆயிலத்தி கசீரன், என்னுடைய கடைசி முன்னுக்கு 2 இன்னும் புற 2 இல்லையா? உஹிப்பு ஆயிலத்தி கசீரன், என்னுடைய குடும்பத்தை நான் அதிகமாக நேசிக்கின்றேன். இப்ப இந்த வாக்கியத்தை பொறுத்த மட்டும் அதை நீங்க கடைசி வாக்கியமாக கொண்டு வர்றது கொஞ்சம் நல்ல, சரியா? கடைசி வாக்கியமாக கொண்டு வாங்க, உஹிப்பு ஆயிலத்தி கசீரன். அதுக்கு முன்ன பாருங்க, தக்வி ஆயிலத்தி என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. தக்வி வசிக்கின்றதல்ல, கழிக்கின்றது. தக்வி ஆயிலத்தி என்னுடைய குடும்பம் கழிக்கின்றது. ஐயாமல் உத்துலா விடுமுறை நாட்கள். ஐயாமல் உத்துலா விடுமுறை நாட்களை என்னுடைய குடும்பம் கழிக்கின்றது. எங்க? ஃபில் ஹதீகத்தி தோட்டத்தில். இப்ப என்னுடைய குடும்பம் தோட்டத்தில் விடுமுறை நாட்களை கழிக்கின்றது என்று வரும். தக்வி ஆயிலத்தி ஐயாமல் உத்துலத்தி ஃபில் ஹதீகா. அதே போல
10வது பாருங்க, ஆயிலத்தி என்னுடைய குடும்பம், தஈசு வசிக்கின்றது, வசிக்கின்றது. எப்படி வசிக்கின்றதுண்டா, ஃபீ சஆதத்தின் வனசாத்தின் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. சரியா? சஆதாண்டா மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வரும். சந்தோஷமாக உற்சாகமாக என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. சரியா? இப்போ ஒரு ஹரக்கத் இல்லாம இருந்தாலும் சிக்கல் தானேனா. இப்ப ஆயிலத்தி தஈசு, ஆசை, ஆசைன்னா வாழ்ந்தான் அல்லது வாழ்ந்தது. அப்ப ஆசை யஈசு, ஆசை யஈசு வாழ்கிறான், வாழ்கிறது. அப்ப ஆயிலா பெண்பால் தானே, எனவே தஈசு என்று வரும். ஆயிலத்தி தஈசு என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. எப்படி வசிக்கின்றதுண்டா, ஃபீ சஆதத்தின், சஆதத்தின் வனசாத்தின், வனசாத்தின் சந்தோஷமாக உற்சாகமாக என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது என்று வரும். நசாத் என்ற கருத்து உற்சாகம், நசாத் என்ற கருத்து என்ன, உற்சாகம். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, விளங்கினா பிள்ளைகள்? ஓகே, சரி. அப்ப கடைசியாக உஹிப்பு ஆயிலத்தி கசீரன், நான் என்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கின்றேன். அப்ப இது அல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச வேற வாக்கியங்கள் இருக்கிறா? சொல்லுங்க பார்க்க. குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? تسكن عائلتي في قرية قريبة من العاصمة. வெரி குட். தஸ்குனு ஆயிலத்தி, ரைட். தஸ்குனு ஆயிலத்தி என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. ஃபி கர்யத்தின், ஃபி கர்யத்தின் ஒரு கிராமத்தில், ஃபி கர்யத்தின் கரீபத்தின், கரீபத்தின் அண்டா கருத்து என்ன, கரீபத்தின் அண்டா அருகில். சரியா? ஃபி கர்யத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா. வெரி குட்டா. என்னுடைய குடும்பம் தலைநகருக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. ஓகே, தஸ்குனு ஆயிலத்தி ஃபி கர்யத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா. ரைட். வேற ஏதாவது சொல்லலுமா அப்படி? வெரி குட்டா, நல்லா. வேற ஏதாவது வாக்கியங்கள் சொல்லலுமான்னு பாருங்க. வாக்கியத்தை அமைச்சு பாருங்க, வேற ஏதாவது சொல்ல ஏழுமான்னு பாருங்க. குடும்பத்தை பத்தி ஏழுமா? சரி, அப்ப நாங்க கிட்டத்தட்ட 12 வாக்கியங்களை பார்த்தோம். அப்ப உங்களுக்கு நான் இன்ஷால்லா அனுப்பி வைக்கிறேன். ஹரக்கத்து வச்சு அனுப்பவா இல்லாட்டி உங்களுக்கு பார்த்து அதை வச்சு கொள்ளையிலுமா? சரியாக இலக்கண பிழைகள் இல்லாம வாசிக்கலுமா? வச்சு அனுப்பினாலே, ஹரக்கத் வச்சு அனுப்பினாலே. ஹரக்கத் வச்சு அனுப்பினா லேசனா? சரி, ஓகே. அப்ப பாருங்க, நான் திருப்ப சொல்றேன். ஆயிலத்தி சகீரத்துன் என்னுடைய குடும்பம் சிறியது. தத்தகௌஃபனு ஆயிலத்தி மின் அர்பாத்தி அஷ்காசின் என்னுடைய குடும்பம் 4 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. ஓகே. தஸ்குனு ஆயிலத்தி ஃபி பைத்தின் சகீரின் என்னுடைய குடும்பம் சிறியதொரு வீட்டில் வசிக்கின்றது. அபி அல்லது வாலிதி ஆமிலுன் என்னுடைய தந்தை ஒரு தொழிலாளி. ரைட். ஹுவ யஅமலு ஃபி மஸ்னஇல் மலாபிஸ் அவர் ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்கின்றார். அல்லது வாலிதி தபீபுன் என்னுடைய தந்தை ஒரு வைத்தியர். ஹுவ யஅமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா அவர் வைத்தியசாலையில் பணிபுரிகின்றார். ஓகே. வாலிதி முஹந்திசுன் ஹுவ யஅமலு ஃபில் மக்தப் வாலிதி தாஜிருன் ஹுவ யஅமலு ஃபித் துக்கான் என்றெல்லாம் வரும். ஓகே. உம்மி முதரிசத்துன் என்னுடைய தாய் ஒரு ஆசிரியை. ரப்பத்துல் பைத்தான நாங்க சொன்னோம் ஹவுஸ் ஒய்ஃப் அண்டு. அப்ப ஹிய தஅமலு ஃபில் மதரசத்துல் ஹுகூமியா அவள் அரச பாடசாலையில் வேலை செய்கின்றாள். மேலும் அவள் வஹிய துஅல்லிமுல் ஹிசாப் அவள் கணிதத்தை கற்பிக்கின்றாள். அல்லது வஹிய துஅல்லிமுல் ஹிசாப் வல் லுகத்தல் அரபியா கணிதத்தையும் அரபு மொழியையும் கற்பிக்கின்றாள். அல் உலூம் அண்ட் சயின்ஸ்
அல் ஜுகுராஃபியான ஜோக்ரஃபி, அத்தாரிகன்னா கருத்து ஹிஸ்டரி. ரைட். லீ உஹ்துன் சகீரத்துன், எனக்கு சிறியதொரு சகோதரி இருக்கின்றாள். ஹிய ததுருசு. அப்ப பாருங்க, ஹரக்கத் இல்லாம நாங்க படிக்கல. இந்த சொற்கள் வந்து சில நேரம் ஒரே மாதிரி விளங்கும். ததுருசு என்ற சொல், அதே போல துதரிசு என்ற சொல், யதுருசு என்ற சொல், யுதரிசு என்ற சொல், இதெல்லாம் ஒரே மாதிரி விளங்கும். அப்ப நாங்க சரியாக கருத்தோட வாசிக்கல, பிழை இல்லாம வாசிச்சா நல்ல. அப்ப ஹிய ததுருசு ஃபில் மதரசத்தில் இப்திதாயியா, ஆரம்ப நிலை பாடசாலையில் அவள் படிக்கின்றாள். வலியுக்துன் கபீரத்துன், மேலும் எனக்கு பெரியதொரு சகோதரி இருக்கின்றாள். ஹிய ததுருசு ஃபில் ஜாமியா, அவள் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றாள். ஃபில் ஜாமியா என்று சொல்லலாம், விளங்கினா, அல்லது ஃபில் குல்லியா, காலேஜ். ரைட். ஃபில் குல்லியான்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஆனா அக்பர் வலதின் ஃபி ஆயிலத்தி, என்னுடைய குடும்பத்தில் நான் மூத்த ஆண் பிள்ளை. அதுருசு ஃபில் மதரசத்தி சானவியா, நான் செகண்டரி ஸ்கூல்ல, அதாவது 2ஆம் நிலை பாடசாலையில் படிக்கின்றேன். தகுவி ஆயிலத்தி ஐயாமல் அப்துல்லா ஃபில் ஹதீகா, என்னுடைய குடும்பம் விடுமுறை நாட்களை தோட்டத்தில் கழிக்கின்றது. ஆயிலத்தி தஈசு ஃபி சஆதா வனசாத்தின், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக உற்சாகமாக வசிக்கின்றது. உஹிப்பு ஆயிலத்தி கசீரன், நான் என்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கின்றேன். சரியா. தஸ்குனு ஆயிலத்தி ஃபி கரியத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா, என்னுடைய குடும்பம் தலைநகருக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கின்றது. சரியா, தலைநகருக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கின்றது. சரியா மகள். அப்ப ஹம்தா கேட்டிக்கிறீங்க, ஓலவல்ல ஹரக்கத் வாரா இல்ல, எக்ஸாம் பேப்பர்லையும் ஓலவல்ல ஹரக்கத் வராது. நீங்க ஆன்சர் பண்ண கொள்ளையும் ஹரக்கத்தை எழுதணும் என்ற அவசியம் இல்லை. ஓகே, நீங்க எழுத கொள்ள ஹரக்கத்தை வச்சு எழுதுற சந்தர்ப்பத்துல சில நேரம் அந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மாத்துகளை வச்ச கொள்ள நீங்க சரியான முறையில வைக்கலாட்டி கருத்தும் மாறும், அதே நேரம் இலக்கண பிழைகளும் வரும். இப்ப உதாரணமாக இங்க பாருங்க, ஆயிலத்தி தஈசு ஃபி சஆதத்தின் வனசாத்தின். ஃபி என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு ஹர்ஃபு ஜர். அது வந்தா கட்டாயமாக கஸ்ரா அல்லது கஸ்ரத்தைன் ஜர்ரு செஞ்சு வரணும். அப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு தப்பி தவறியாவது ஃபி சஆதத்தன் என்று போட்டால் அது இலக்கண பிழையை தெளிவாக காட்டும். நாங்க இப்படி போடாமலே விட்டால் வாசிக்கிறவர் சரியாகவே வாசிப்பாரு, ஃபி சஆதத்தின் என்று வாசிப்பாரு. நாங்க போட்டா அது தெளிவாக அடையாளப்படுத்தி காட்டும். அது சரியா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனா பிழையாக இருந்தால் அங்கு பிழை திருத்தம் செய்யப்பட்டு உங்களுடைய புள்ளிகள் குறைவதற்கு காரணமாக இருக்கும். எனவே தயவு செஞ்சு நீங்க எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத்தை போட வாணும். சரியா. ஓகே. அப்ப ஒரு தலைப்பை நாங்க பார்த்தோம், இது கிளியர் தானே? ஓகே, சரி, ரைட். இந்த முறை எக்ஸாம் வந்திருந்த தலைப்பு தான் மதரசத்தி. அப்ப லேசான ஒரு தலைப்பு தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் குயிக்காக சொல்லிட்டு போறேன். ரைட். இஸ்மு மதரசத்தி, என்னுடைய பாடசாலையின் பெயர் மதரசத்து நூர், நூர் பாடசாலை. நூர் நூர் என்பதை நாங்க வெளிச்சம், ஒளி, ஜோதி, பிரகாசம் என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறல்ல. மதரசாட பேரு நூர், அவ்வளவுதான். அந்நூர், நூர். சரி. அப்ப மதரசத்து நூர்னா நூர் பாடசாலை. ரைட். ஹிய மதரசத்துன் கபீரத்துன், அது ஒரு பெரிய பாடசாலை, அது ஒரு பெரிய பாடசாலை. மதரசத்தி தகாஉ ஃபி கொழும்பு, என்னுடைய பாடசாலை கொழும்பில் அமைந்துள்ளது. தகாஉ அண்டா இந்த இடத்துல கருத்து என்ன? அமைந்துள்ளது. விளங்கினா அவளுக்கு? வகா என்ற சொல்லு பல கருத்துகள் இருக்குது. அப்ப நீங்க வெறுமனே ஒரு கருத்தை மட்டும் படிச்சுட்டு எல்லா இடத்துலையும் அதே மாதிரி கருத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படாது. இந்த இடத்துல மதரசத்தி தகாஉ ஃபி கொழும்பு என்ற கருத்து என்ன? கொழும்பில் என்னுடைய பாடசாலை அமைந்துள்ளது. இஸ்மு முதீரி மதரசத்தி, பாருங்க, இஸ்மு ஒரு முலாஃப், முதீரி முலாஃப் இலைஹி, முதீரி என்பது முலாஃப் இலைஹி. திருப்ப முதீர் என்ற சொல் திருப்பவும் முலாஃபாக வந்து ஐட முலாஃப் இலைஹியாக மதரசத்தி என்ற சொல் வந்திருக்குது. அப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன முலாஃப் முலாஃப் இலைஹி என்றெல்லாம் உடைமைக்காரன் உடைமை பொருள் தான் நீங்க படிச்சிருப்பீங்க தானே, அதுதான் அது. அப்ப இங்கேயும் ஹரக்கத்து வச்ச கொள்ள கவனமாக வைக்கணும். வைக்கிறதா இருந்தா
ஹரக்கத்தை வைக்கலாட்டி எந்த சிக்கலும் இல்லை. ஓகே, அப்ப இஸ்மு முதீரி மதரசதி அப்துல்லாஹ், என்னுடைய பாடசாலை அதிபரின் பெயர் என்ன? அப்துல்லாஹ் ஆகும். ஓகே, யதுருசு ஃபீஹா 400 தாலிப். சரியா? யதுருசு ஃபீஹா, அதிலே படிக்கின்றார்கள். இந்த ஃபீஹா என்பது ஃபில் மதரசா. அந்த மதரசான்னு திரும்ப சொல்லாம லமீரை கொண்டு நாங்க சொல்றோம். யதுருசு ஃபில் மதரசான்னு சொல்லாம யதுருசு ஃபீஹா, அதில் படிக்கின்றார்கள். 400 தாலிப், 400 மாணவர்கள் படிக்கின்றார்கள். ஓகே ரைட். நாங்க அல் அதத் வல் மஅதூத் அதையும் நாங்க படிக்க வேண்டி இருக்கிறோன்னு நினைக்கிறேன். நாங்க போன வருஷம் செய்யல தானே அதை. ரைட். ஓகே ரைட். அப்ப யுதாரிசு ஃபீஹா 20 முதர்ரிசன், யுதாரிசு படிப்பிக்கின்றார்கள், கற்பிக்கின்றார்கள். ஃபீஹா அதிலே 20 முதர்ரிசன் 20 ஆசிரியர்கள். 20 முதர்ரிசன் 30 முதர்ரிசன் 50 முதர்ரிசன், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சரியா எழுதி கொண்டா சரி. அது எண்ணிக்கை எத்தினன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. சரியா? எழுதுறத நீங்க சரியாக எழுதி கொண்டா சரி. ஓகே, என் சவுண்ட் வாய்ஸ் கேட்கிறா? கிளியரா? ஓகே சரி ரைட். ஓகே ஓகே. அப்ப ஃபீ மதரசதி, என்னுடைய பாடசாலையில் மல்அபுன் வாசிஉன், மல்அப் என்ற சொல்லுக்கு இன்னொரு சொல்லணும் இருக்குது. மல்அபண்டா என்ன கருத்து? மல்அபண்டா விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம். லஐப விளையாடினான், மல்அப் விளையாடக்கூடிய மைதானம். மைதானம் என்றாலும் கருத்து விளையாட்டு மைதானம். மைதானம் தான். நாங்க மைதானம் என்று சொல்றோம் இல்லையா? மைதானம், மல்அப் மைதான், ரெண்டும் மைதானத்தை குறிக்கின்ற சொற்கள். அப்ப ஃபீ மதரசதி மல்அபுன் வாசிஅ, என்னுடைய பாடசாலையில் விசாலமானதொரு விளையாட்டு மைதானம் உள்ளது. ஃபீ மதரசதி மல்அபுன் கபீர், பெரியதொரு விளையாட்டு மைதானம். மல்அபு ஸகீர், சிறியதொரு விளையாட்டு மைதானம். ஓகே, நீங்க என்ன சிஃபத்தை போட்டாலும் பிரச்சனை இல்லை. இலக்கண பிழைகள் வராம ஆண்பால் பெண்பால கருத்துல கொண்டு போட்டா சரி. ஃபீ மதரசதி மஅமலுன் கபீருன், மஅமல் கருத்து என்ன? ஆய்வுகூடம். சரியா? எஸ். ஓகே, ஆய்வுகூடம். அப்ப ஃபீ மதரசதி மஅமலுன் கபீருன், என்னுடைய பாடசாலையில பெரியதொரு ஆய்வுகூடம் உள்ளது. ஃபீ மதரசதி மக்தபத்துன் வாசிஅத்துன், என்னுடைய பாடசாலையில் விசாலமானதொரு தோட்டம். சாரி, மக்தபத்துன் என்றா என்ன? வாசியசாலை உள்ளது. விசாலமானதொரு வாசியசாலை உள்ளது. தோட்டத்துக்கு என்ன சொல்றது? ஹதீகா மாதிரி இன்னொரு சொல்ல நினைக்கிறேன். என்ன? புஸ்தானுன். சரியா? புஸ்தானுன். ஓகே ரைட். அப்ப கடைசியாக உஹிப்பு மதரசத்தை கதீரன் என்று சொல்லலாம். என்னுடைய பாடசாலையை நான் அதிகமாக விரும்புகிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்க, என்னுடைய பாடசாலை அழகானதொரு தோட்டத்தில் உள்ளது அல்லது அழகானதொரு தோட்டத்தின் மத்தியில் உள்ளது என்று சொல்றா. இப்படி சொல்லலாம். அமைந்துள்ளது என்ற சொல்லுக்கு நீங்க எப்படி சொல்லலாம்? மதரசதி தகஉ. ஓகே, அப்படித்தானே? மதரசதி தகஉ, என்னுடைய பாடசாலை அமைந்துள்ளது. வசத மத்தியில், ஹதீகத்தின் ஜமீலத்தின், ஹதீகத்தின் ஜமீலத்தின். ஓகே, என்னுடைய பாடசாலை அழகானதொரு தோட்டத்திற்கு மத்தியில் அமைந்துள்ளது. அல்லது வேற எப்படி எழுதலாம்? பாடசாலையை பத்தி நீங்க சொல்வதாக இருந்தா சும்மா சொல்லுங்களே வாக்கியம். சரி, வாக்கியங்கள் வாரலையா? கட்டப்பட்டதுக்கு புனியத் என்ன சொல்றேன்? புனியத் கட்டப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது. அல்லது தம்ம, சொல்லுங்களே தம்ம. சாரி, புனியத். புனியத் மதரசதி ஃபி ஆமின் 1970
ஓகே புனியத் மதரசத்தி ஃபி ஆமி அல்ஃப் ألف ஆ ألف وتسعمائة ஆ وسبعون வசபூன் ஓகே ஃபி ஆமண்டு போட்டா மகள் ஃபி ஆம் ஃபி போட்டிக்கிறதானே ஃபீயை போட்டா நீங்க அல்ஃபின் வதிஸ்இமியத்தின் வசபூனா சரியா வசபூன் அப்படியா ரைட் அப்ப ஃபி ஆம் அல்ஃபின் வதிஸ்இமியத்தின் வசபீன்னு தான் சொல்லணும் சரியா வாசிக்க சொல்ல ஓகே ரைட் அதே எழுதலாம் ரைட் புனியத் மதரசதி என்னுடைய பாடசாலை கட்டப்பட்டது புனியத் சரியா புனியத்த பனாண்டா கட்டினா சரி வெரி குட் ஓகே நல்ல ஒரு வாக்கியம் அல்லது உங்களுக்கு இந்த வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா எழுதலாம் சரியா சும்மா சொல்லித்தாரேன் நான் தம்ம சரியா தம்ம பினாஉ மதரசதி தம்ம பினாஉ மதரசதி என்று எழுதுவோம் மேலும் தம்ம பினாவு மதரசதி என்றாலும் கருத்து என்னுடைய பாடசாலை கட்டப்பட்டது என்றதுதான் கருத்து நாங்க அரபிக் லிட் பாடத்துல நீங்க இப்ப 11ஆம் ஆண்டுல இன்ஷா அல்லாஹ் அரபு உரைநடைகள் படிக்கிற நேரம் படிப்பீங்க தம் இக்தியார் என்று படிப்பீங்க ஒரு உரைநடையோட ஆரம்பத்துல நாங்க நேத்து படிச்சோம் அலம் யோமின் ஃபி ஹயாத்தி என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் அதுல நம்ம முதலாவது ஆரம்பிக்கிற அப்படின்னா தம் இக்தியார் தெரிவு செய்யப்பட்டார் என்று படிப்போம் சரியா படிப்போம் அப்ப அதே மாதிரிதான் தம்ம பினா அந்த கருத்து கட்டப்பட்டது மஜ்ஹூல்ல செயற்பாட்டு வினையில தான் நாங்க என்ன செய்யணும் மொழிபெயர்க்கணும் அப்ப தம்ம பினாவு மதரசதி என்ற கருத்து என்னுடைய பாடசாலை கட்டப்பட்டது என்றதுதான் கருத்து ஓகே அப்படி எழுதும் மேலும் அது இப்படி எழுதுறதை விட அழகாக இருக்கும் ஓகே சரி வேற ஏதாவது வாக்கியம் இல்லைனா சரி நீங்க யோசிங்க நீங்க இன்ஷா அல்லாஹ் சுயமாக வாக்கியங்கள் எழுதுற நேரம் புது புது ஐடியாக்கள் வரும் ரைட் அந்த அடிப்படையில நீங்க வாக்கியங்கள் எழுதி அனுப்புங்க அதுல இலக்கண பிழைகள் வசன ஒழுங்கல்ல பிழைகள் இருக்குமாக இருந்தா நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தாரேன் சரியா ஹைர் ஓகே அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கடைசியாக பார்க்குற தலைப்பு தான் ஃபில் மசாயி நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இருந்து ஒழுங்குபடுத்தி நாங்க ஒவ்வொரு விஷயமாக படிச்சு கொண்டு போவோம் இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளை பார்த்தாலும் அதற்கு அடுத்த வகுப்புகளில் வந்து வாக்கியம் அமைக்கிறது வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துறது ரைட் அதே போல அல் அரபியத்துல் நாஸியின் பாட புத்தகத்தை படிக்கிறேன் என்று சொல்லி அதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இன்ஷா அல்லாஹ் படிப்போமே ரைட் ஓகே அப்ப ஃபில் மசாயி என்றா கருத்து என்ன ஃபில் மசாயி என்றா மாலையில் மாலை வேளையில் இந்த ஈவினிங் சரியா அப்ப ஃபில் மசாயி அப்ப மாலை வேளையில என்ன செய்யற யாரு என்ன செய்யற என்றத நீங்கள் எழுதினா சரி அவ்வளவுதான் ரைட் அப்ப மாலை வேளையில பாருங்க சிறுவர்கள் விளையாட்டு மைதானத்துக்கு செல்வார்கள் அப்ப அதை நாங்க அரபால் எழுதுற அவ்வளவுதான் ஃபில் மசாயி மாலையில் யஸ்ஹபுல் அவுலாது சிறுவர்கள் செல்வார்கள் இலல் மல்அப் மைதானத்துக்கு செல்வார்கள் ஓகே அல்லது யஸ்ஹபுல் அவுலாது இலல் மல்அபி ஃபில் மசாயி இந்த ஃபில் மசாயி என்னத்தை நீங்க என்ன செய்யலாம் கடைசிக்கும் எழுதலாம் ரைட் யஸ்ஹபுல் அவுலாது இலல் மல்அபி ஃபில் மசாயி சிறுவர்கள் மாலையில் மைதானத்துக்கு விளையாட்டு மைதானத்துக்கு செல்வார்கள் தகுருபு ஷம்சு ஃபில் மசாயி அப்படின்னா கருத்து என்ன தகுருபு ஷம்சு ஃபில் மசாயி அப்படி என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மாலையில் சூரியன் மறைகிறது மாலையில் சூரியன் மறைகின்றது தகுருபு மறைகின்றது என்ற கருத்துல வரும் தகுருபு ஷம்சு ஃபில் மசாயி மாலையில் சூரியன் மறைகின்றது ரைட் மூன்றாவது வாக்கியத்தை வாசிங்க பார்க்க யாராவது வாசிங்க வாசிங்க தஜ்லிசு உஸ்ரதி ஃபி ஹதீகத்தில் மன்சிலி ஃபில் மசாயி வெரி குட் ஓகே தஜ்லிசு உஸ்ரதி ஃபி ஹதீகத்தில் மன்சிலி ஃபில் மசாயி கருத்தை சொல்லுங்க பார்க்க கருத்தை சொல்லுங்க எனது குடும்பம் வீட்டின் தோட்டத்தில்
மாலை நேரத்தில் அமர்கின்றது. வெரி குட். எனது குடும்பம் வீட்டு தோட்டத்தில் மாலை வேளையில் அமர்கின்றது. அந்த நீங்க கண்டிருப்பீங்க, எல்லா குடும்பங்கள்லயும் அப்படி இல்லை. ஆனா சில குடும்பங்கள் வந்து பின்னேரமாகினா மாலை வேலையாகினா கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டின் முற்றத்தில் அல்லது வீட்டு தோட்டம் இருக்குமாக இருந்த வீட்டு தோட்டத்துல வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு இருப்பாங்க, டீயை குடிப்பாங்க. ஏன்னா அப்படி பொதுவாக நடக்குது. இப்ப குறைஞ்சு கொண்டு போகுதுன்னா சரி, ஆரம்ப காலங்கள் அப்படித்தான் இருந்துக்கிறாங்க. ரைட். பின்னேரமாகினா 4-5 சேசை கொண்டு வந்து வெளியில போட்டு உட்கார்ந்து கொண்டு சரி, எனக்கு எல்லாமே சொல்ல இயலாது, காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. ரைட், ஓகே. அப்ப தஜ்லிசு உஸ்ரதி ஃபி ஹதீகத்தில் மன்சில் ஃபில் மசாய், மாலைக்கில் என்னுடைய குடும்பம் வீட்டு தோட்டத்தில் அமருகின்றது. ரைட். அடுத்த 4வது வாக்கியத்தை வாசிங்க. வாலிததி ம். உம்மி துஐது ஷாய லி அஃப்ராதில் உஸ்ரதி ஃபில் மசாஇ. வெரி குட். கருத்தை வாசிங்க. எனது தாய் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆ, தேநீரை மாலை வேளையில் தயார் செய்கின்றார். தயார் செய்கின்றாள். வெரி குட். வாலிததி அல்லது உம்மி என்னுடைய தாய், துஐது ஷாய தேநீரை தயார்படுத்துகின்றாள், தயாரிக்கின்றாள். துஐது அஅத்த, அஅத் என கருத்து தயார்படுத்தினான். அஅத்த யுஇது துஐது, துஐது ஷாய தேநீர் தயாரிக்கின்றாள். லியஃப்ராதில் உஸ்ரா, என்ன அஃப்ராதுல் உஸ்ராண்டா? குடும்ப உறுப்பினர். உறுப்பினர்கள். அப்ப லி அஃப்ராதில் உஸ்ரா, குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய தாய் தேநீர் தயாரிக்கின்றாள். எப்ப? ஃபில் மசாய், மாலையில். மாலையில் என்னுடைய தாய் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேநீர் தயாரிக்கின்றாள். சரியா? ரைட். இப்ப 4 வாக்கியங்களை பார்த்தோம். ஏன்னா ஒன்றென்ன, சிறுவர்கள் மைதானத்துக்கு போறாங்க, சூரியன் மறையுது, என்னுடைய குடும்பம் வீட்டு தோட்டத்தில் அமரும், என்னுடைய தாய் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்காக மாலையில் தேநீர் தயாரிக்கின்றாள். அப்படின்னு தமிழை ஞாபகம் வச்சு கொண்டாலும் உங்களுக்கு இன்ஷால்லா எழுதியலுமா இருக்கும். ரைட். 5வது சொல்லுங்க. அகவாத்தி ஆ, யல்அபீன வெரி குட். யல்அபுன. உரத்து சல்லதி ஆ, ஃபில் மசாஇ. ஓகே. கருத்து. எனது சகோதரர்கள் ம். கூடைப்பந்து மாலை வேளையில் சகோதரிகளா? சகோதரிகள் சகோதரிகளா? உக்துன். உக்துண்ட பன்மை என்ன மகள்? உக்துன் அகவாத்து அகவாத்துன், சகோதரிகள். சரியா? அகுண்ட பன்மை என்ன? அகுன் இஹ்வத்து இஹ்வத்துன். அகுண்ட பன்மை இஹ்வத்துன். இன்னொரு பன்மை ஒன்று மீக்குது, சொல்லுங்க பார்க்க. இஹ்வானுன். இஹ்வானுன் என்ற சொல்லும் மீக்குது. இஹ்வான். குர்ஆன்ல 2 சொற்களும் வருது. இஹ்வத்துன் வஜாஅ இஹ்வத்து யூசுப், யூசுஃபுடைய சகோதரர்கள் வந்தார்கள். இஹ்வான் என்ற சொல்ல சிலபஸ்ல வரும். இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்று வருது. ரைட். அப்ப இஹ்வத்துன் இஹ்வான் இது அகுண்ட பன்மை. அப்படிங்கன்னா அகவாத்தி என்ற கருத்து மகள் என்னுடைய சகோதரிகள் என்று வரும். யல்அபுன. என்னுடைய சகோதரிகள் மாலையில் கூடைப்பந்து விளையாடுகின்றனர். கூடைப்பந்து விளையாடுகின்றார்கள். கூடைப்பந்து விளையாடுகின்றார்கள். சரியா? ரைட். அப்ப நீங்க இதே மாதிரி இப்ப மேலுள்ள வாக்கியத்திலையும் யல்அபுல் அவுலாது குரத்தல் கதம் ஃபில் மசாயி அப்படி எழுதா. மேலும் நான் உதாரணமா சொல்றேன். இப்ப இதுல இருக்கிற வாக்கியமே தான் நீங்கள் எழுதணும் மண்டல்ல. மாலையில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க, கூடைப்பந்து அல்லது காற்பந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க என்றால் யல்அபுல் அவுலாது குரத்தல் கதம் ஃபில் மசாயி. சரியா? அப்படி எல்லாம் எழுதலாம், யோசிச்சு எழுதலாமா? ரைட். 6வது வாசிங்க. 6வது ஃபில் மசாயி. சார், இது என்ன காலத்துல வரும்? நிகழ்காலமா எதிர்காலமா? நிகழ்காலம். அது எதிர்காலத்திலையும் மொழிபெயர்க்கலாம். இப்ப விளையாடுவார்கள் என்று சொல்ல மேலும், செல்வார்கள் என்று சொல்ல மேலும், அல்லது விளையாடுகிறார்கள் என்று சொல்ல மேலும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இறந்த காலத்துல அவளுக்கு என்ன இதை எழுத இயலாது. இப்ப விளங்கினா அவளுக்கு. ஆமாம் சார். இப்ப நீங்க உதாரணமாக
தஹபல் அவுலாது இலல் மல்அஃபில் மசாயி, சென்றார்கள், மறைந்தது, அமர்ந்தது, தயாரித்தால், அப்படி எழுதுறது பொருத்தம் இல்லை. சரி, நீங்க ஃபிஅலுல் முலாரி சொல்ல பயன்படுத்த கொள்ள நாங்க தமிழ்ல கருத்தெடுக்க கொள்ள நிகழ்காலத்துல கருத்தெடுக்க மேலும் எதிர்காலத்துல கருத்தெடுக்க மேலும். எப்படி மாலையில் சிறுவர்கள் மைதானத்துக்கு செல்வார்கள் அல்லது செல்கிறார்கள். ரைட், மாலையில் சூரியன் மறையும் அல்லது மறைகிறது. மாலையில் வீட்டு தோட்டத்தில் என்னுடைய குடும்பம் அமரும் அல்லது அமர்கின்றது. விளங்கினாமல் சொல்லி பார்க்கல விளங்கும். அது அமர்ந்தது என்று சொல்றது பொருத்தம் இல்லை. சரியா? இப்ப விளங்கினா? ஆம் சார். ஓகே, சரி. ஆறாவது சொல்லுங்க. ஃபில் மசாயி சொல்லுங்க சொல்லுங்க, யாரு சரி சொல்லுங்க. ஃபில் மசாயி ஆத தேவல்ல, ஆத நான் சும்மா அது விளங்குறதுக்காக போட்டுக்கிறேன். யஊது இமான் வத்திஜாரு உமாலு வத்திஜாரு இலா புயூத்தஹும் பஅதல் இமான் பஅதல் அமல். ஃபில் மசாயி யஊதுல் உம்மாலு வத்துஜாரு. சரியா மகள்? வத்துஜாரு இலா புயூத்திஹிம் பஅதல் அமல். ஹரக்கத் இல்லாட்டி கஷ்டம் தானே. ரைட், ஃபில் மசாயி யஊதுல் உம்மாலு வத்துஜாரு இலா புயூத்திஹிம் பஅதல் அமல். திருப்ப வாசிங்க மகள் ஹம்தா, வாசிங்க திருப்ப. ஃபில் மசாயி யஊது உம்மால் வத்திஜாரு இலா புயூத்தஹும் பஅதல் அமல். சரியா? பஅதல் அமல் இலா புயூத்திஹிம் தான் வரும். நான் ஹரக்கத்தை வச்சு அனுப்புறேன்னா. ரைட், அப்ப ஃபில் மசாயி கருத்து சொல்லலுமா மகள் ஹம்தா? ரைட், கருத்து எப்படி வரும்? ஃபில் மசாயி மாலையில் யஊதுல் உம்மாலு. யஊதுன்னா கருத்து என்ன? மீள்வார்கள், திரும்புவார்கள். சரியா? ஆத மீண்டான் அல்லது திரும்பினான். அப்ப யஊது மீள்வார்கள் அல்லது திரும்புவார்கள். யாரு? அல் உம்மால். அல் உம்மால் என்ன கருத்து என்ன? வேலையாட்கள், பணியாளர்கள், தொழிலாளிகள். சரியா? துஜார், துஜாரண்டா வியாபாரிகள். தாஜிரும் துஜாரும் இலா புயூத்திஹிம் தங்களுடைய வீடுகளுக்கு, தங்களுடைய வீடுகளுக்கு பஅதல் அமல் வேலைக்கு பின்னர். அப்ப பாருங்க, ஃபில் மசாயி யஊதுல் உம்மாலு வத்துஜாரு இலா புயூத்திஹிம் பஅதல் அமல். மாலையில் வேலையாட்களும் வியாபாரிகளும் வேலைக்கு பின்னர் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புகின்றார்கள், மீள்கின்றார்கள், மீளுவார்கள். ஓகே, அதை சுருக்கமாக நான் அடுத்த வரையில போட்டுக்கிறேன். அந்த துஜாரை எடுத்துட்டு பஅதல் அமலையும் எடுத்துட்டு போட்டுக்கிறேன். ஃபில் மசாயி யஊதுல் உம்மாலு இலா புயூத்திஹிம் மாலையில் வேலையாட்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவார்கள் என்று போட்டுக்கிறேன். சரியா? விலகினா? ஓகே, அவரை பாருங்க. ஏழாவது வாசிங்க. ஏழாவது வாசிங்க. யஸ்ஹபு சய்யாது ஸமக இலல் பஹ்ரி ஃபில் மசாஇ. யஸ்ஹபு சய்யாது ஸமக இலல் பஹ்ரி ஃபில் மசாஇ. கருத்து எப்படி வரும்? மீனவர் மாலையிலே கடலுக்கு செல்வார்கள். மீனவர் மாலையில் கடலுக்கு செல்வார்கள். சரியா? சய்யாதண்டா வேட்டைக்காரன். சய்யாதண்ட சொல் மட்டும் வந்தால் வேட்டைக்காரன். சய்யாது சமக்கான கருத்து என்ன? மீனவர். மீனவர். அப்ப மீனவர் மாலையில் கடலுக்கு செல்வார். ஓகே, ரைட். அடுத்தது என்ன? எட்டாவது பஅலுன் நாசி யஸூரு அகாரிபஹு வ அஸ்திகாஹு ஃபில் மசாஇ. பஅலுன் நாஸ் என்ன? சில மனிதர்கள். யஸூரு அண்டா சந்திப்பார்கள், தரிசிப்பார்கள், விசிட் பண்ற, தரிசிப்பார்கள். அகாரிபஹு அண்டா
அவரது குடும்பங்களை அவருடைய குடும்பத்தார்களை அல்லது உறவுகளை. அக்காரிபண்டா கருத்து உறவினர்களை சந்திப்பார்கள். நீங்க இங்க அக்காரிபகு என்று சொல்லி இருக்கிற இடத்துல அக்காரிபகும் என்று போடுறது இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். அக்காரிபகும் வஸ்திகாஹும் அவர்களுடைய உறவினர்களையும் வஸ்திகாஹும் அவர்களுடைய அஸ்திகா நகர்த்தன்னா நண்பர்களையும் சில மனிதர்கள் தரிசிப்பார்கள். பில் மசாயி அண்டா மாலையில் என்ன மாலையில் சில மனிதர்கள் அவர்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் தரிசிப்பார்கள். சரியா? ரைட். அடுத்தது சொல்லுங்க. 9வது. بعد الطلاب يراجع دروسهم ويعمل واجباتهم المنزلية في المساء. ஓகே. ரைட். யுராஜிஉ பஅது துல்லாப் சில மாணவர்கள் மீட்டுகின்றார்கள். ஏன்னா ராஜா என்ற கருத்து மீட்டுகின்றார்கள். யுராஜிஉ பஅது துல்லாபி துரூசஹும் அவர்களுடைய பாடங்களை. அப்ப யுராஜிஉ பஅது துல்லாபி துரூசஹும் சில மாணவர்கள் அவர்களுடைய பாடங்களை மீட்டுவார்கள். வயஅமலூன வாஜிபாத்திஹிம் அல் மன்சிலியத்தி ஃபில் மசாஇ மாலையில் அவர்களுடைய வீட்டு வேலைகளையும் செய்வார்கள். அல் வாஜிபாத் அல் மன்சிலியான கருத்து ஹோம்மேக் வீட்டு வேலைகள். அப்ப வயஅமலூன செய்வார்கள் வாஜிபாத்திஹிம் அல் மன்சிலியத்த என்று வருமா? வாஜிபாத்திஹிம் அல் மன்சிலியத்த அவர்களுடைய வீட்டு வேலைகளை செய்வார்கள். ஃபில் மசாஇ மாலையில். இப்ப பாருங்க, யுராஜிஉ பஅது துல்லாபி துரூசஹும் சில மாணவர்கள் அவர்களுடைய பாடங்களை மீட்டுவார்கள். வயஅமலூன வாஜிபாத்திஹிம் அல் மன்சிலியத்த ஃபில் மசாஇ அவர்களுடைய வீட்டு வேலைகளை மாலையில் செய்வார்கள். விளங்கினா அவளுக்கு? ரைட். ஓகே. 10வது சொல்லுங்க. 10வது மன்சருல் மசாஇ ஜமீலுன். மன்சருல் மசாஇ ஜமீலுன் மாலை காட்சி அழகானது. மங்லருல் மசாயி ஜமீலுன் மாலை காட்சி அழகானது என்று வரும். மங்லர் அண்டா கருத்து காட்சி. அல் மசா அண்டா மாலை தானே. மங்லருல் மசாயி ஜமீலுன் மாலை காட்சி அழகானது என்று வரும். சரியா? ரைட். அப்ப நாங்க குறிப்பிட்ட தலைப்புகளை பார்த்தோம். கடைசியா தலைப்பை நான் இன்னொரு முறை சொல்றேன், பாருங்க. ஒன்று ஃபில் மசாயி அண்டா மாலைக்கு. யஸ்ஹபுல் அவுலாது இலல் மல்அபி ஃபில் மசாயி சிறுவர்கள் மாலையில் மைதானத்திற்கு செல்கிறார்கள் அல்லது செல்வார்களா. தகுருபு ஷம்சு ஃபில் மசாயி சூரியன் மாலையில் மறைகின்றது. தஜ்லிசு உஸ்ரதி ஃபி ஹதீகத்தில் மன்சில் ஃபில் மசாயி என்னுடைய குடும்பம் மாலையில் வீட்டு தோட்டத்தில் அமருகின்றது. வாலிததி துஇது ஷாய லியஃப்ராதில் உஸ்ரதி ஃபில் மசாயி என்னுடைய தாய் மாலையில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேநீர் தயாரிக்கின்றாள். அஹவாதி யல்அபுன குரத்தஸல்லதி ஃபில் மசாயி என்னுடைய சகோதரிகள் மாலையில் கூடைப்பந்து விளையாடுகின்றார்கள். ஃபில் மசாயி யஊதுல் உம்மாலு வத்துஜ்ஜாரு இலா புயூதிஹிம் பஅதல் அமல் மாலையில் வேலையாட்களும் வியாபாரிகளும் வேலைக்கு பின்னர் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புகின்றார்கள். யத்ஹபு ஸய்யாது ஸமக இலல் பஹ்ரி ஃபில் மசாயி மாலையில் மீனவர் கடலுக்கு செல்கின்றார். யஸூரு பஅதுன் நாஸ் அகாரிபஹும் வ அஸ்திகாஹும் ஃபில் மசாயி சில மனிதர்கள் அவர்களுடைய உறவினர்களையும் மேலும் அவர்களுடைய நண்பர்களையும் மாலையில் தரிசிப்பார்கள். யுராஜிஉ பஅது துல்லாபி துரூஸஹும் வயஅமலூன வாஜிபாத்திஹிம் அல் மன்சிலியத ஃபில் மசாயி சில மாணவர்கள் அவர்களுடைய பாடங்களையும்
மீட்டுவார்கள். மேலும் அவர்களுடைய வீட்டு வேலைகளையும் செய்வார்கள். அதாவது மாலையில் சில மாணவர்கள் அவர்களுடைய பாடங்களை மீட்டுவதுடன் அவர்களுடைய வீட்டு வேலைகளையும் செய்வார்கள். மங்கருல் மசாயி ஜமீலுன், மாலை காட்சி அழகானது. மாலை காட்சி அழகானது. சரியா? ரைட். இதுல எதுவும் டவுட் இருக்குதா? நாங்க பார்த்த கடைசியா பார்த்ததுல ஃபில் மசாயி என்னும் டவுட் இருக்குதா? ஏதும் டவுட் இருக்குதா பிள்ளைகள்? இல்லையா? ரைட். கிளாஸ்ல பாய்ஸ் யாருமே இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குதா? ஓகே, சரி. அப்ப ரைட், நாங்க 3 தலைப்புகளை பார்த்தோம். அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த 3 தலைப்புகள்ல பார்த்ததை நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க பாடமாக்குற என்றது ஒரு பக்கம்தான். பாடமாக்குற ஒவ்வொரு தலைப்பையும் பாடமாக்குற. ஆனா பாடமாக்குறதை விட பெஸ்ட் என்னன்னு சொன்னா விலங்கு எடுத்து நீங்க எழுதி பார்க்குற. அது இலக்கண பிழை வந்தா அதை நாங்க திருத்தி எழுதக்குள்ள அதுக்கான மனசுல பதியும். ஏன் திருத்தப்பட்டுச்சு என்றது உங்களுக்கு தெரிய வந்தால் அதோட உள்ளத்துல ஆழமாக பதியும். சரியா? ரைட். எனவே நீங்க பாடமாக்குறதை விட விஷயத்தை விலங்கெடுத்து நீங்களாக சுயமாக எழுத பழகுறன்றதுதான் மிச்சம் நல்லம். அப்ப இன்னும் பல தலைப்புகள் இருக்குது. பலதி என்பது ஒரு தலைப்பு. ஹிவாயத்தி என்ற விஷயத்துல நாங்க 2 ஹிவாயத்துகளை பார்ப்போம். அதே போல ஹரியத்தி என்னுடைய கிராமம், உம்மி என்னுடைய தாய், வாலிதி என்னுடைய தந்தை, ஃபிஸ்ஸூகி கண்டா சந்தையில், ரைட், யோமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை, ரைட், அல் மக்தபா நூலகம், ரைட், ஹயவானி அல் அலீப் என்னுடைய செல்ல பிராணி, ஃபில் ஹதீகா தோட்டத்தில், பைதி என்னுடைய வீடு, ரைட். இப்படி பல தலைப்புகள் இருக்குது. ரைட். ஓகே, இன்னும் 2-3 தலைப்புகள் இருக்குது. அது வேறையா இருக்குது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க தலைப்புகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து போகக்கொள்ள எந்த தலைப்பு வந்தாலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எழுதியலுமாக இருக்கும். இதுல இல்லாத இன்னும் ஒரு தலைப்பு வந்தாலும் உங்களுக்கு அந்த பார்த்த பரிச்சயத்துல நீங்க என்ன செய்வீங்க? எழுதி கொள்வீங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே, அப்ப வேற ஏதாவது டவுட் இருக்கிறா கேட்கிற தோழர்கள்கிட்ட? வகுப்போட சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது விஷயங்கள் கேட்கறது இருக்கிறா? கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கேட்கறது இருந்தா கேட்கலாம். சரி, ஹைர். ஓகே. அப்ப அல் அரபியத்துல் நாசின்ல நீங்க இப்ப படிச்ச பகுதிகள்லையும் ஏதாவது டவுட் இருக்கிறதாக இருந்தா நீங்க கட்டாயமாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்களா இன்ஷா அல்லாஹ். அல்லது நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, சரி இந்த பகுதியை கொஞ்சம் படிப்பிச்சா நல்லமே என்று சொல்லி நீங்க கேட்டா ரெக்வெஸ்ட் பண்ணினா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தயாராகி வரலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. ஓகே சார். ஓகே, அப்ப நாங்க இதோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ்.